இதை விட என்ன வேணுங்க எனக்கு? என்னுடைய ட்ரீம், என்னுடைய கனவு, அந்த கனவை அவர் நிறைவேற்றிருக்கிறாரு. என்னுடைய கனவை என் பிள்ளை நிறைவேற்றிருக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே அவர் முதல்வராக இருக்கிறாரு. ஆட்சி அமைச்ச உடனே பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் திட்டங்கள், 2 திட்டங்கள்ல கையெழுத்து போடுறது, இவ்வளவு வேகம் ஒரு செயல்பாடு இல்ல. அவரு சொன்னா செய்வாருங்க, நம்பிக்கை இப்ப இல்ல. அவர் எப்பவுமே எந்த விஷயத்திலையும் சொன்னா கண்டிப்பா செய்வார். சும்மா பேச்சுக்கு சொல்றது இல்ல. அடிக்கடி சொல்லுவார்ல, நான் சும்மா பேசுறது இல்ல, என்ன முடியுமோ அதான் பேசுவேன், என்ன பேசுறாரோ அதான் செய்வார். அதுல சின்ன வயசுல இருந்தே ஒரு உறுதியா இருப்பார். ஓகே. நானும் சொன்ன உடனே நீங்க கொஞ்சம் எமோஷனல் ஆனது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எங்க இது கொஞ்சம் கலங்கி இருந்தது. இது எல்லா தகப்பனுக்கும் கிடைக்காதுல்ல. ஒரு நடிகனாவே ஒரு உச்ச இடத்துக்கு போய் இப்போ அங்கிருந்து அதை விட்டுட்டு இங்கே ஆனா நான் எமோஷனானது இடையில அவர் பட்ட கஷ்டங்கள் இருக்கு பாருங்க. அந்த கஷ்டங்கள் பார்க்கும்போது எனக்கு அதையெல்லாம் மீறி இன்னைக்கு ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு சொல்லும்போது நான் எமோஷன் ஆனேன். உண்மைதான். ஓகே.